ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு நார்மல் பிக்கை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அதுக்கு ஒரு சாலிட் கலர் வச்சு ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் பிக்காக எடிட் பண்ண போகிறோம். இப்போ அந்த பிக்கை எடிட் பண்ண போகிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பிக் லோட் பண்ணோன்னா கண்ட்ரோல் ஓ கொடுங்க. கண்ட்ரோல் ஓ கொடுத்தோன்னா பிக் லோட் ஆயிரும். இப்போ ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா லேசர் டூல், இதுதான் லேசர் டூல். இதில் போயிட்டு கட் பண்ணுங்கள். இப்படி கொடுங்க. இது என்னடா அன்ஈக்குவலாக பண்ணுறோமே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் தெளிவாக சொல்கிறேன் என்ன பண்ணணுன்ட்டு. ஃபஸ்ட்டு இப்படி பண்ணுறோம். இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல இப்போது இதை எண்ட் பண்ணணும். எண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கொடுத்தீங்கன்னா ஒரு லேயர் க்ரியேட் ஆகும். இப்போ இந்த லேயர் க்ரியேட் ஆனவுடனே இந்த ஐ சிம்பிள் இருக்குல்ல, இதை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணவுடனே இங்கேருந்து இப்படி ட்ராக் பண்ணி சேனல்குள்ளே போய் கொடுங்க. சேனல்ஸ் போனவுடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ப்ளூக்கு வந்துடும். இந்த ப்ளூக்கு கொடுத்துட்டு இதை ட்ராக் பண்ணி இந்த ஒயிட் லேயர் கொடுங்க. இப்போ ஒயிட் லேயர் கொடுத்தோடனே பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் ஒரு ஒயிட் லேயராக கொடுத்துருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இமேஜுக்கு போய் அட்ஜஸ்ட்மெண்ட் போய் லெவலுக்கு போங்க. இப்போ இந்த லெவல் ஒரு அப்ராக்ஸாக கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்கணுன்றதுக்காக ஒரு பிளாக்கிஷாக ஒரு 0.83 வைக்கிறேன். ஓகே. இப்போ ஓகே கொடுங்க. இப்போ ஓகே கொடுத்த உடனே பெயிண்ட் ப்ரெஷ்ஷுக்கு போய்ட்டு ப்ரெஷ் டூலுக்கு போய்ட்டு இந்த லேயர் ஒயிட் மேலே இருக்கக்கூடாது, ஒயிட் கீழே இருக்கணும், பிளாக் மேலே இருக்கணும். இப்போதைக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம ப்ரெஷ்ஷு சைஸ் பெருசாகணுமோ இல்லை சின்னசாகணுமோ அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா பெருசாகும், அதே ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா சின்னசாகும். நோட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம போய் சைஸை கம்மி பண்ணி அதிகம் பண்ணி இப்படிலாம் வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மாதிரி பிளாக்கிஷ் கவர் ஆகாமல் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ரா லேயர் போயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் யோசிக்காதீங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஜெட் கொடுத்திங்கன்னா அது அண்டு ஆயிரும். அண்டு ஆனவுடனே இப்போ மறுபடியும் நம்ம பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்துருவோமா, இது ஒரு அளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டாட்ஜ் டூல். இது இங்கே போயிட்டு இதில் பார்த்திங்கன்னா டாட்ஜ் டூல் கொடுக்குறேன். டாட்ஜ் டூலில் இங்கே மிட் டோன்ஸில் இருக்கணும். மிட் டோன்ஸில் எக்ஸ்போஷர் 100% வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்படி பண்ணதும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதே டாட்ஜ் டூலில் மிட் டோன்ஸுக்கு பதிலாக ஹைலைட்ஸில் வைங்க. ஹைலைட்ஸில் வச்சுட்டு அதே 100% எக்ஸ்போஷரில் இப்படி பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணும். பேக்கில் இருக்க லேயரை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணும். இப்படி ரிமூவ் பண்ணதும் சப்போஸ் உங்களுக்கு ப்ரெஷ் சைஸ் வேணும்னா அதை நான் சொன்னேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ்க்கு பெருசாக்கணுமோ இல்லை சின்னசாகணுமோ. எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் சின்னஸ் வேணும்னா இப்படி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் எனக்கு பெருசு வேணும்னா அதே நான் ப்ராக்கெட்ஸ் மூலிமா நான் பெருசோ சின்னஸோ ஆக்கிக்கிறேன். ஓகே. இப்போ இது ஓரளவுக்கு முடிஞ்சிருது. இப்போ இது பண்ணுங்க. இப்போ இந்த ப்ளூ காப்பி இருக்குல்ல, இதை இது எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல கொடுத்திங்கன்னா இது க்ரியேட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆர்ஜிபில் கொடுங்க. இப்போ இந்த ஆர்ஜிபில் கொடுத்ததும் இந்த மாதிரி வந்துடுச்சா. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் ஐ கொடுங்க. ஐ கொடுத்திங்கன்னா கொஞ்சம் லேயர் போகிற ஃபீல் தெரியும். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கொடுத்திங்கன்னா ஒரு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்க, லேயர் 2 க்ரியேட் ஆனவுடனே லேயர் 1 கண்ட்ரோல் ப்ளஸ் டெலீட் கொடுத்திங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு கலர் சாலிட் கலர் க்ரியேட் ஆகிடும். ஆஃப்டர் அந்த சாலிட் கலர் க்ரியேட் ஆனவுடனே இந்த இடத்துல நீங்கள் சாலிட் கலர் போயிட்டு உங்களுக்கு தேவையான கலர், இப்போ எனக்கு ப்ளூ பிடிச்சிருக்குன்னா நான் ப்ளூ வைக்கிறேன். ப்ளூ கலர் வச்சா பின்னாடி ப்ளூ கலர் வந்திருக்கு. சப்போஸ் எனக்கு ப்ளூ கலர் வேண்டாம், இப்போ எனக்கு க்ரீன் கலர் வேணும், நான் க்ரீன் ஸ்க்ரீன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் வச்சுன்னா க்ரீன் கலர் வச்சு இந்த மாதிரி க்ரீன் கலரை வச்சு
எடிட் பண்ணிக்கிட்டா இது வந்து வேலை முடிஞ்சது. எப்படி சேவ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து ஃபைல்ஸ்குள்ளே போய்ட்டு சேவ் ஆஸில் கொடுங்க. சேவ் ஆஸில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான லொக்கேஷனை வந்து வச்சுட்டு, இந்த ஃபோட்டோஷாப் பிஎஸ்டி இப்படின்னா இது வந்து நீங்கள் எடிட் பண்ணது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து தேவையான போது ஃபோட்டோஷாப்பில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பிஎன்ஜியில் வச்சு சேவ் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு இந்த ஃபோட்டோஷாப்குள்ளெலாம் போக வேணாம், டைரெக்டாக இமேஜாக சேவ் ஆகணும்னா பிஎன்ஜி இதுக்குள்ளே போய்ட்டு சேவ் பண்ணிவிட்டு போய்ட்டு சேவ் கொடுங்க. இப்போ சேவ் கொடுத்த உடனே இங்கே வந்து நன் ஃபாஸ்ட்டுன்னு இருக்கும் கம்ப்ரெஷனில், இதில் வந்து நன் ஃபாஸ்ட்டுன்னு கொடுங்க. இப்படி வந்து கொடுத்ததும் இது வந்து சேவ் ஆகும். இப்படி சேவ் ஆனதும் இந்த இதே வந்து இது வந்து பெருசாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சேவிங்னு பெருசாகவே வரும். இப்போ வந்து இது சேவ் ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.